சென்னை பெருங்குடியில் கட்டட வேலை நடக்கும் இடத்தில் நடந்த பிரச்சனையில் கொலை செய்து புதைத்துவிட்டு தப்பியோடியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து அவர்கள் புதைத்த உடல் வட்டாட்சியர் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது. சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த முத்து என்பவர் கடந்த ஒரு மாத காலமாக பெருங்குடியில் தங்கி கட்டட வேலை செய்து வந்துள்ளார். இவர் மீது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு உள்ளது. இவருடன் சந்துரு, ராஜா ஆகியோரும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 6 பேரும் வேலை செய்து வருகிறார்கள். கடந்த 24ஆம் தேதி முத்துவும் சந்துருவும் ஒன்றாக மது அருந்தியுள்ளனர். இருவருக்கும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சந்துரு முத்துவை கத்தியால் பலமாக வெட்டியுள்ளார். ராஜாவை அழைத்த நிலையில் அவரும் சேர்ந்து முத்துவை கத்தியால் வெட்டியுள்ளதாக தெரிகிறது. இருவரும் சேர்ந்து அருகிலேயே குழி தோண்டி புதைத்துவிட்டு கோவைக்கு தப்பிச் சென்று விட்டனர். கட்டட பொறியாளர் மூலம் காவல்துறைக்கு தகவல் தெரிய வந்ததை அடுத்து சந்துருவின் செல்போன் சிக்னலை வைத்து கோவை சென்ற காவல்துறையினர் சந்துருவையும் ராஜாவையும் கைது செய்தனர். தான் ரவுடி என்று எப்போதும் தங்களை கத்தியை காட்டி முத்து மிரட்டி வந்ததாகவும் அந்த கோபத்தில் இருந்த சமயத்தில் மதுபோதையில் வாக்குவாதம் உண்டு கொலை செய்ததாகவும் இருவரும் கூறியுள்ளனர். இருவரையும் பெருங்குடி அழைத்து வந்த காவல்துறையினர் புதைத்த இடத்தை அடையாளம் காட்டச் சொல்லி உள்ளனர். இதன்படி புதைத்த இடத்தை காட்டி இருவரும் உறுதி செய்தனர். பின்னர் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் சிவக்குமார், தடயவியல் உதவி இயக்குனர் அன்வர் ஆகியோர் முன்னிலையில் பள்ளம் தோண்டி முத்துவின் உடலை எடுத்தனர். முத்துவின் உடலை தலைகீழாக புதைத்துள்ளனர். இதனை கண்ட முத்துவின் உறவினர்கள் கதறி கண்ணீர் விட்டு அழுதனர். ரெண்டு குழி இருக்கு, ஆனா நீட்டு குழி இல்ல, அது தலை கீழே காலு மேல. இப்ப நான் தான் உள்ள இருந்தாரு, எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் தான் இவங்களை கூப்பிட்டு மேல கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் எடுத்தோடு இந்த கை தோல் என்னுடைய வெட்டலாம் இல்ல, சுந்தரின்னு சொல்லி அக்கா பேரு இருந்தது. நான் தோல் இப்படி தள்ளி எடுத்து பார்த்தா தோல் கரெக்டா கடிச்சிச்சு. எனக்கு புல் டீட்டெயில் என் புள்ள தான் தெரிஞ்சிச்சு. 500 ரூபாய்க்காக கொலை நடந்ததாக சொல்லப்படுவதாக உறவினர்கள் கூறுகிறார்கள். முகம் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு எந்த தகவலும் சொல்லப்படவில்லை என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சாந்தகுமார்.